சொந்தக்காரன் தனக்கு ஏன் கடன்னு சொல்றான். அது ஜக்காத்தை குறிப்பிடல, அது தனி. மறுபடியும் போட்டு அங்கே கொண்டாந்து ஏழை கொடுத்தா அல்லாஹ் கொடுத்த மாதிரி அப்படின்லாம் வந்து டுமில்லாம் விடக்கூடாது. இங்கே தனியாக பிரிச்சுட்டான். ஜக்காத்தும் பிரிச்சாச்சு, அதில் எத்தனை வகைன்னு பிரிச்சாச்சு. என்ன அதுலேயும் ஒரு ஒரு பகுதி வரும் அல்லாவுடைய இது அப்படின்ட்டு. இது 2.5% கிடையாது, இது 100% தரலாம். எதுக்கு? அழகிய கடன். அது உங்களுக்கு கிடைக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து அதை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்துங்க. அது உங்களுக்கும் உங்கள் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அது உங்கள் நபியுடைய மிஷனில் உங்களுக்கு எவ்வளோ டெடிகேஷன் இருக்குது, நீங்கள் அல்லாவோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ப்ரூவ் பண்ணுறது தான் இது. அங்கே அல்லாஹ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ரேஷியோவில் இப்படின்ட்டு இல்லை, அது ரேஷியோ மாறும். அப்போ அது அல்லாவுக்கு கடன் அப்படின்னா நபியுடைய மிஷனுக்காக தக்பீரே ரப் அப்படிங்கிற அந்த லட்சியத்துக்காக செலவு பண்ணுறது. ஏன்னா அல்லாவை பெருமைப்படுத்தும் ஒரு பணி, மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுற ஒரு பணி. இந்த பணி மூலமாக என்ன நடக்கும்னா ஒன்றும் நடக்காது. அல்லாவை பெருமைப்படுத்துவது தான் இதோடைய மக்சது. அதுதான் வந்து இக்லாஸ். அதில் நிறைய அவுட்புட் நமக்கு கிடைக்கும். பதவி கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். என்ன அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு அதோடைய மக்சத் என்ன? தக்பீரே ரப்பு, உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ஃபஸ்ட்டு கமெண்டே அதுதான் அல்லாஹ் ரசூலா கொடுத்தது. எடுத்தவொடனே அந்த சூரா முத்தசிர்லையும் முசம்மிலையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கமெண்ட் அல்லாஹ்வை இப்போ பெருமைப்படுத்துவீராக. எது என்ன பெருமைப்படுத்த? இந்த மலக்குகள்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, ஏதோ அவங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். இப்படி பிரிச்சுக்கிட்டது இல்லை. தக்பீர ரப்புன்னு என்ன ரசூலுடைய வாழ்க்கை பாருங்கள், கடைசியாக வந்து எந்த அளவுக்கு இறைவனை புகழ வச்சாங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த வகையில் செலவு பண்ணுறது அல்லாஹ்வுக்கு கடன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது எனக்காக பண்ணுறேன், வேற எந்த ரீசனும் இங்கே கிடையாது. இங்கே வந்து மனிதர்கள் நீதி நிலைநாட்டப்பட்டு அது வந்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது, இதெல்லாம் வந்து செகண்டரி. இப்போ அதனால் இப்போ நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்ததுனால அந்த இந்த இந்த லட்சியத்துக்காக பாடுபட்ட இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. போட்ட காசு, அபூபக்கர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட். டெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க நிறைய பேர், தெரியுமில்ல? பெரிய பெரிய ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வச்சுருப்பான். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டானா அதுலேருந்து அவன் பல ஆங்கிளில் பார்ப்பான். ஒன்று வந்து லேண்டு எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்ப்பான், போட்டால் விற்றா காசு வருமானு பார்ப்பான், கோல்டு விற்றா காசு வருமானு பார்ப்பான். ஸ்லீப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து போட மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே லேண்டில் போட மாட்டான். ஏன்னா அது உடனே காசு பண்ண முடியாது, அது தேவையான போது டக்குன்னு பண்ண முடியாது. அப்போ டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தனி, ஆக்டிவாக எதில் போட்டால் அவுட்கம் வரும். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுவானுங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பான், பெரிய கோடீஸ்வரன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஊரில் அவன் டெம்பரரியாக இருக்கணும்னு அவன் மைண்ட் செட் இருக்கும், அவ்வளோதான். அதனால் இங்கே கொண்டாந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பண்ணுறது, 50,000 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்துட்டு நீட்டாக அப்பார்ட்மெண்ட்டில்